அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அதை பேஸ் பண்ணி டெவன்ஷன் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ரிசல்ட் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். டெவன்ஷன்: the binomial random variable x equals the number of successes with probability p for a success and q is equal to 1 minus p for a failure in n independent trials has a binomial distribution denoted by x b of n comma p. The probability mass function x is p of x is equal to x, that is equal to ncx p power x q power n minus x. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிங்கன்னா பைனாமியல் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதில் பை அப்படின்னாலே டூன்னு அர்த்தம். அப்போ இதில் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் அதை பேஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இதில் பி அப்படிங்கிறது சக்ஸஸ், q அப்படிங்கிறது ஃபெயிலியர். q is equal to 1 minus p, அதாவது p ப்ளஸ் க்யூவோட வேல்யூ 1, சக்ஸஸ் ப்ளஸ் ஃபெயிலியர் தட் இஸ் ஈக்குவல் டு 1. அதில் க்யூவோட வேல்யூ 1 minus p எடுத்துக்கிட்டோம். இதில் n அப்படிங்கிறது இண்டிபெண்ட் ட்ரையல்ஸ். இதோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா p ஆஃப் x is equal to x, that is equal to ncx p power x q power n minus x. nங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸு, இண்டிபெண்ட் ட்ரையல்ஸ், pங்கிறது சக்ஸஸ், qங்கிறது ஃபெயிலியர். இப்போ இதை பேஸ் பண்ணி சம் ரிசல்ட் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதில் பேசிக்காக எல்லாமே ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கு. ப்ராப்ளம் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். ரிசல்ட் நம்பர் 1, it is a discrete distribution. அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்னது? ஒரு டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன். அது ரேண்டம் வேரியபிள் 2 டைப்பில் இருக்கும். அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் இருக்கும். இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எதை பேஸ் பண்ணி வரதுன்னா டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி வருது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ். செகண்டு மீன் தட் இஸ் ஈக்குவல் டு என்பி. அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் என்னையும் பியையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னது? மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீன் தட் இஸ் ஈக்குவல் டு என்பி. தேர்ட் ஒன் இஸ் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்பிக்யூ. ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா ரூட் ஆஃப் வேரியன்ஸ் தான் ஃபார்முலா. வேரியன்ஸுக்கு என்னது? என்பிக்யூ. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது? தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்பிக்யூ. இந்த மீனுக்கும் வேரியனுக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது. எது பெருசாருன்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்த் ஒன் இஸ் மீன் கிரேட்டர் தென் வேரியன்ஸ். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது மீன் தான் பெருசாக இருக்கும், வேரியன்ஸ் சிறுசாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன் இஸ். நெக்ஸ்ட்டு 6 ஸ்கியூனஸ் that is equal to 1 minus 2p divided by root of npq. Kurtosis 1 minus 6pq divided by npq. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு ncx p power x q power n minus x அந்த ஃபார்மில் கொடுத்துட்டு கீழே மீன் வேல்யூ என்ன, வேரியன்ஸ் வேல்யூ என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு, ஸ்கியூனஸ்ஸு, கர்டாசிஸு இதை பேஸ் பண்ணி நிறைய ரிசல்ட் இருக்குது. அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு மெயினாக NPQ இந்த 3 வேல்யூ தெரிஞ்சால் போதும் எல்லாம் எழுதிடலாம். சரிங்களா? அப்போ 6th ஒன் இஸ் ஸ்கியூனஸ் என்னது? 1 minus 2p divided by root of NPQ. கர்டாசிஸ் தட் இஸ் ஈக்குவல் என்னது? 1 minus 6pq divided by NPQ. நெக்ஸ்ட்டு 7th ஒன் இஸ் மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். அதை mx of t அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா q ப்ளஸ் p e power t ஹோல் பவர் n. இப்போ mgf ஷார்ட்டாக mgfன்னு சொல்லுவாங்க. mx of t தட் இஸ் ஈக்குவல் என்னது? q plus p e power t whole power n. அடுத்து 8th குமுலேட்டிவ் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். அதாவது மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கு லாகரிதமிக் வேல்யூ எடுத்தோம்னா அதான் என்னது? குமுலேட்டிவ் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதை kx of t சொல்லுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ mx of t லாக் எடுத்தால் போதும். இப்போ லாக் எடுக்கும்போது மேலே q plus p power e power t whole power n இருக்கு mx of t. அது லாக் எடுக்கும்போது பவர் முன்னாடி வந்துடும். சரிங்களா? அப்போ kx of t என்னது சார்? n இன்டு லாக் ஆஃப் q ப்ளஸ் p e பவர் t. இதானது குமுலேட்டிவ் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு நம்பர் 9 கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இப்போ x of t தட் இஸ் ஈக்குவல் டு q ப்ளஸ் p e பவர் it ஹோல் பவர் n. நம்ம mgf பார்த்துருப்போம். அதில் என்னது? q ப்ளஸ் p e பவர் t ஹோல் பவர் n. இங்கே tக்கு போல் itன்னு போட்டால் என்னது? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன். அப்போ q ப்ளஸ் p e பவர் it ஹோல் பவர் n என்னது? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன். 10th ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இதுவும் அதே மாதிரி தான். அந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனில் இ பவர் டிக்கு பதிலாக எஸ்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதான் என்னது? ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். அப்போ 10th ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் p ஆஃப் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? q ப்ளஸ் p இன்டு எஸ் ஹோல் பவர் n. நெக்ஸ்ட்டு 11 ரெக்கரன்ஸ் ரிலேஷன். இது ஒரு ரிலேஷன்
ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டு பி பை கியூ இன்டு பி ஆஃப் எக்ஸ். ரெக்கமெண்டேஷன் என்னது? பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டு பி பை கியூ ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்பர் 12. எல்லாமே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி வர்றது, எல்லாமே ரிசல்ட்டை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ரிசல்ட்டை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. 12th one is E of x by n minus p whole square that is equal to pq by n. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x by n minus p whole square இதுக்கு வேல்யூ என்னது? pq by n. 13. Covariance of x by n comma n minus x divided by n that is equal to minus p by q divided by n. Covariance கண்டுபிடிச்சோம்னா என்னது? x by n comma n minus x divided by n that is equal to minus pq by n. 14. 13ல் வந்து கீழே denominator இருக்குது, இங்கே denominator எடுத்தோம்னா அதாவது covariance of x comma n minus x that is equal to minus npq. The answer. Next 15. Probability of x is even, அதாவது that is equal to 1 by 2 into 1 plus q minus p whole power n. இந்த x வந்து ஈவனாக இருக்கும் பொழுது p of x is even that is equal to 1 by 2 into 1 plus q minus p whole power n. அதான் அது 15th. சப்போஸ் இது ஈவன் இருக்குது, சப்போஸ் ஆடு கேட்டிருந்தாங்கன்னா p of x is odd that is equal to என்னது? 1 by 2 into 1 minus q minus p whole power n. ஈவனில் வந்து மேலே ப்ளஸ் வருது, ஆடுக்கு வந்து என்ன வருது உங்களுக்கு? இதில் மைனஸ் வருது. அவ்வளோதான் வித்தியாசம். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் 17. இஃப் x1 அப்படிங்கிறது ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் n1 கமா p1, x2ங்கிறது அனதர் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் n2 கமா p2. இந்த n2 p2ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட பேராமீட்டர். p ஆஃப் n கமா பின்னா என்னது? அது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட பேராமீட்டர். சரிங்களா? அப்போ p ஆஃப் n1 p1 p ஆஃப் n2 p2 அப்படிங்கிற ரெண்டு பைனாமியல் வேரியேட் எடுத்திருக்கோம். அதை ஆட் பண்ணோம்னா அது பைனாமியல் வேரியேட்டா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ரெண்டு வேரியேட்லையுமே பியோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. p1 p2, இங்கே p1 இருக்குது, அங்கே p2 இருக்குது. இப்படி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. x1 ப்ளஸ் x2 இஸ் நாட் அ பைனாமியல் வேரியேட். சப்போஸ் ஒரு வேளை ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. 18 பாருங்கள். இஃப் x1 அப்படிங்கிற ஒரு பைனாமியல் வேரியேட்டில் p ஆஃப் n1 கமா பின்னு எடுத்திருக்காங்க, x2ங்கிற ஒரு பைனாமியல் வேரியேட்டை p ஆஃப் n2 கமா பின்னு எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பைனாமியல் வேரியேட் ஆஃப் n1 ப்ளஸ் n2 கமா பி. இதில் பார்த்தீங்கன்னா p வந்து சேமாக இருக்கும். ரெண்டு வேரியேட்லையுமே p சேமாக இருக்கும், என்னோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் நம்மளே அது ஆட் பண்ணும்போது அது ஒரு பைனாமியல் வேரியேட். அப்போ 17 வந்து நாட் அ பைனாமியல் வேரியேட். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே p வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 18 வந்து என்னது? இது ஒரு பைனாமியல் வேரியேட்டு. ஆட் பண்ணாலும் என்னது? பைனாமியல் வேரியேட்டு தான். அதை ஆட் பண்ணும்போது p சக்ஸஸ் வந்து சேமாக இருக்குது. n1 n2 இருக்கும்போது ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். சரிங்களா? தேங்க்யூ.